ஓய்வு பெற்றவர்கள் ஆச்சு, 80 வயசு ஆகி இருக்கிறது, சீனியர் சிட்டிசன்ஸ் ஆச்சு, இது நீண்ட நாள் பிரச்சனை, இதை முதலில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை. மட்டமான நியமனம் இது. இதுவரை அப்படி எந்த அரசும் செய்யவில்லை. இந்த தாவேக அரசு விளம்பரத்துக்காக என்று ஒரு கூட்டுக்கொள்ளை என்று இதுதான் புரட்சி மாற்றம் செய்யணும்னு சொன்ன இவர் செய்ய வேண்டாமா? இது நான் சொல்றது ஏதாவது தவறு இருக்கிறா? நீங்களே சொல்லல. நீங்க 2 வருஷமா ரத்தத்துல ஊழல் ஊறி இருக்க, இப்ப திடீர்னு எப்படி நீங்க லஞ்சத்தை நிறுத்த முடியும்? ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து லைவ்ல பாக்குறாங்களே, நம்ம இப்படி புகழலாமா? எதுக்கு நீ புகழ? உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போ. மக்கள் பிரச்சனை பேசுற கெட்ட வார்த்தை வாயில மக்கள் பிரச்சனை பேசுறவர்களுக்கும் எம்பிக்களுக்கும் தான் நீதிமன்றம் இருக்க தவிர உங்களுக்கு எனக்கும் கிடையாது. 20 வயசு ஆன பிறகு உடம்புல ஊழல் ரத்தம் வருது. இவனுக்கு மறுசீரமைப்பு எங்கிருந்து கூப்பிடுவேன்? இனிய தமிழகம் நண்பர்களே, போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற உயரதிகாரி, தற்போதைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தண்டபாணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பல்வேறு அரசியல் விஷயங்கள் குறித்தும் போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து இருக்கிறார். இனிய தமிழகம் சார். வணக்கங்க. போக்குவரத்து கழகத்தில் டிஏக்காக போராட்டங்களை பல ஆண்டுகளாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது அதனுடைய நிலை என்னவா சார்? சார், நான் இந்த விஷயமா உங்களுக்கு பலமுறை என்னுடைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன் சார். இப்போ நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 11 வருஷமாக அப்போதிருந்த அதிமுக ஒரு எடுபடி என்று சொல்லக்கூடிய பழனிசாமி இந்த டிஏவை நிறுத்தினார். அதற்கு பிறகு வந்த 2021 ஸ்டாலின் என்பவர் கொடுக்கிறேன் என்று 100 நாளில் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்கவே இல்லை. அவரும் காலம் கடத்தினார். 2022 சத்யநாராயண பிரசாத் என்பவர் மதுரை பெஞ்சில் ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கி அவர் இறந்து விட்டார். அவர்தான் டிஏவை உடனடியாக போக்குவரத்து வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். அதை எதிர்த்து அரசு வழக்கறிஞர் அரசாங்கம் பல மேல்முறையீடுகள் செய்தது. உச்ச நீதிமன்றம் சென்றார்கள், உயர்நீதிமன்றம் சென்னை கிளையும் சென்றார்கள். அனைத்து நிலைகளிலும் அரசனுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வழங்க வேண்டும் டிஏவை என்று சொன்னார்கள். வட்டியுடன் வழங்க வேண்டும் என்று சத்யநாராயண பிரசாத் 2022 தீர்ப்பு அளித்தார். அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. 31/7/2026 எம் தண்டபாணி என்ற ஜட்ஜி மதுரையிலே 14/8 அன்று உங்களுடைய பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்யுங்கள் என்று அரசுக்கு தீர்ப்பளித்தார். அவரே ஒரு லீடிங் நோட் எடுத்துக் கொடுக்கிறார். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கு ஒரு போக்குவரத்து 11 வருஷமாக கிடைக்காத ஒரு டிஏவை, உயர்வு அல்ல, டிஏ சாதாரண டிஏ, வேரியபிள் டிஏ, அந்த டிஏவை கொடுக்காமல் ஏமாற்றி காலந்தாழ்த்தி 11 வருஷம் கழிச்சு சொல்வதை இந்த நீதியரசர் எம் தண்டபாணி அவர்கள் புரிந்து கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளாமல் அவர் அரசுக்கு சார்பாக தீர்ப்பு தருகிறார். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்? ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்தாதனே அவர்கள் வாங்கிய கடன் அவருடைய முக்கியமான கமிட்மெண்ட் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளி ஒவ்வொருவருக்கும் 80 வயதாகிறது. அவர்கள் இப்போது இறக்கிறார்களா, நாளைக்கு இறக்க போறேன் என்று தெரியாது. அந்த நிலையில் இந்த டிஏவை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்காமல் அதை 60 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கிறேன் என்று அரசு வழக்கறிஞர் சொல்றான். ஒரு கேடுகட்டவனாக இருக்கிறான். அதையும் இந்த எம் தண்டபாணி நீதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் 14/8 வாங்கல், பிரமாண வாக்குமூலம் வாங்கல் என்று அனுப்புகிறார். 14/18 அன்னைக்கு செல்கிறார்கள். அன்றும் இவர் ஏதோ குறைக்கிற மாதிரி குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 5 வருஷம் 60 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட், 60 வருஷமா 60 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தால் இந்த 80 வயதானவர்கள் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி அது பயன்பெறும்? அவர்கள் எண்ணம் பாருங்கள், 4 வருடத்தில் இறந்து விடுவார்கள். 80 வயது ஆகிவிட்டது. இந்த டிஏவை வாங்கக்கூட தகுதி இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு தவறான கணக்கு போட்டு சதித்திட்டம் போட்டு அரசாங்கம் இந்த டிஏவை 48 மாத இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பதற்கு இப்போ முயற்சிக்கிறார்கள். அதுக்கும் பிரமாண வாக்கு மூலம் இந்த நாளன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியின் பொழுது மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சுங்க. டிஏ வாங்குறதுல இருந்து, மற்ற சலுகைகளை, கோரிக்கைகளை முன்வைக்கிறதுல இருந்து. இப்பொழுது பதவியேற்றக்கூடிய தாவேக அரசு தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதா, இல்லை அவங்க பழைய முறைதான் இருக்காங்களா? அவர்கள் அமைதியாகவே இருக்கிறார்கள். ஆதரவாக செயல்படுவதும் இல்லை, எதிராகவும் செயல்படுவதற்கு அவங்களுக்கு திராணி இல்லை. இப்போ போக்குவரத்து ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது என்ன நிலைமையில இருக்கு அந்த விஷயம்? மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாசத்துக்கு 644 ரூபாய் பெர் மந்த் பென்ஷன்ல. இது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும் இல்லையா? 1 லட்சம் ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு தனியாக ஒரு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற ஒரு தனி நிறுவனத்தின் மீது டைஅப் செய்து இதை சதி செய்து. இல்லை, இது கடந்த ஆட்சியில திராவிட கழகத்தின் ஆட்சியில, திராவிட கழக அதிமுக ஆட்சிகளின் பொழுது அதிகாரிகள் செய்த ஒரு விஷயம் தானே. இதை இந்த தாவேக அரசு மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? தாவேக அரசு வந்து 100 நாட்கள் கூட ஆகவில்லை. அவர்கள் இந்த பிரச்சனையை ஓய்வு பெற்றவர்கள் ஆச்சு, 80 வயசு ஆகி இருக்கிறது,
சீனியர் சிட்டிசன்ஸ் ஆச்சு, இது நீண்ட நாள் பிரச்சனை, இதை முதலில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தாவேகா அரசுக்கு இல்லை. தாவேகா அரசு திமுக அதிமுக அரசு போல்தான் இயங்குகிறாரே தவிர அவருக்கென்று ஒரு சுய நிர்வாகம், ஒரு சிறந்த நிர்வாகம் இல்லை என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. மூத்த குடிமக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றவன் தான் உண்மையான அரசு. மூத்த குடிமக்களை தள்ளிவிட்டு இப்போது வரைக்கும் கேட்கின்ற இந்த பிரச்சனையை மாத்திரம் அவர் செய்கிறார் என்றால் அது அரசு சரியான இயங்கவில்லை என்பது இப்போதே புரிகிறது. ஆனாலும் திமுக அதிமுக அரசை விட இந்த தாவேகா அரசு 100% மேல். தமிழக அரசின் சார்பாக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுவதற்கு 35 வக்கீல்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ப. சிதம்பரம் அவர்களும் அதுல ஒரு வக்கீலாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசு சார்பான வழக்குகளை வாதாடுவதற்கு இத்தனை வக்கீல்கள் தேவையா? ஏன்னா இப்ப அவர்களுக்கான ஊதியம் மற்ற சலுகைகள் எல்லாம் அரசினுடைய வரி பணத்துல தான் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி நியமனம் அவசியம் தான் நினைக்கிறீங்களா? மகா மட்டமான நியமனம் இது. இதுவரை அப்படி எந்த அரசும் செய்யவில்லை. இந்த தாவேகா அரசு விளம்பரத்துக்காக என்றே ஒரு கூட்டுக்கொள்ளை என்று கூட்டணி கட்சிகளை நிர்வாகிகளை அவங்க திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார்களா? அதுதான் உண்மை. இன்றும் அதான் நடக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு இதுவரை அரசு எந்த அரசாக கடந்த 50-60 ஆண்டுகளாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வைத்துதான் அவருக்குண்டான ஃபீஸை கொடுத்து வாதாடு வழக்கம். இதுக்கென்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள். ஆமாம், வழக்கறிஞர்கள். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து எந்த வழக்கறிஞர்களும் இது போன்ற ஒரு பல்கா 36 பேர் 40 பேர். இப்ப அடுத்த வேளை உணவிற்கு இல்லாமலா இருக்கார் ப. சிதம்பரம் அவர்கள். அவருக்கு அந்த பதவியை கொடுப்பதற்கான அவசியம் என்ன வந்துச்சு? அதற்காக ஒரு தொகை அரசின் சார்பாக அவருக்கு வழங்கப்படும் இல்லையா? இப்ப அதை வேற ஒரு இளம் வழக்கறிஞருக்கோ அல்லது வளர்ந்து வரக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கோ வாய்ப்பு வழங்கிருக்கலாம்ல. இதையும் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க. இது ஒரு விளம்பர அரசு தானே. விளம்பரத்துக்காகவே இந்த தாவேகா அரசு நடக்கிறது. ஜோசப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கோட்டையில. அவரு நினைச்சு கூட பார்க்கல. இந்த மக்கள் சினிமா முகத்துல வாக்களிச்சு அவரை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு அவருக்கு தலைக்கால் தெரியாமல் இது போன்ற விளம்பரத்தை தான் பாக்குறாரு. எங்க பாருங்க அவருடைய படம் ஒவ்வொரு ஆப்ஷன் செத்து போன அரசு ஊழியர்கள் அரசினுடைய முதல்வர் படம் அரசு அலுவலகங்கள் இருப்பது தவறு இல்லை ஐயா. இறந்து போனவர்களுடைய படம் தான் மாட்ட வேண்டும். உயிரோடு இருப்பவர் படம் மாட்டக்கூடாது. அது ஒரு ஜீவோவே இருக்கிறது. ரெண்டாவது காந்தி அவரு, நேருவா, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஸ்டாலின் அவர்கள் படம் இருக்கும் பொழுது இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை. செல்வி ஜெயலலிதா அவருடைய புகைப்படங்கள் இருக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் எழுப்பப்படவே இல்லையே. ஜெயலலிதாவோ, மு.க. ஸ்டாலினோ, கருணாநிதியோ, எம்ஜிஆரோ இவர்கள்லாம் சினிமா பேசிடல்னு வந்தவங்க. அதே சினிமா பேசுகிறவர். இவர் தான் புரட்சி மாற்றம் செய்யணும்னு சொன்னார். இவர் செய்ய வேண்டாமா? இது நான் சொல்றது ஏதாவது தவறு இருக்கிறா? நீங்களே சொல்லல. நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் புரிகிறது. செத்து போனவன் படம் தான் செவத்தில் இருக்கணும், மாற்றணும். ஆனால் உயிரோடு இருக்கவன் ஹாலில் உட்காந்துருப்போம். இவன் என்னடா எல்லா கக்கூசில் இருந்து எல்லா இடத்தையும் இவன் படத்தை வச்சிருக்கான். அது விளம்பரம் இல்லையா? அது எவ்வளவு செலவு, எத்தனை கோடி அந்த ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பான். முதலே அகற்றப்பட வேண்டும். அரசு உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட பணிகளில் சேராம திரும்பி மீண்டும் பழைய பதவிக்கே வரணுன்றதுக்காக சில பேரங்கள் நடப்பதாகவும் அதற்கான விஷயங்கள் நடப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. லஞ்ச லாவணத்தை ஒழிக்க வேண்டும் முயல்கின்ற தமிழக முதல்வருடைய ஆட்சியில இந்த அதிகாரிகள் அதற்கு உறுதுணையாக இல்லாமல் இவர்களே லஞ்சத்தை ஊக்குவிக்கும் விதமாக நடந்து கொள்வதை நம்ம எப்படி பார்க்கணும்? அந்த விஷயத்தை லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொல்வது இந்த 2026 மே 10க்கு பிறகு லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதான் சொன்னாரே தவிர ஜோசப் அதுக்கு முன்னாடி வாங்கணும் லஞ்சம் ஒழிப்பேன்னு அவர் சொல்லி. இப்ப பதவி மாற்றங்களை இடமாற்றத்தை ரத்து செய்வதற்கு தானே இப்ப அந்த லஞ்சங்கள் கையாளப்படுகிறது. லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தவறு. கொடுப்பதுதான் தவறு. இது அரசு ஊழியர்களுக்கான நடைமுறை தானே. இது பொது மனிதர்கள்ன்றது வேற, தனிப்பட்ட உறவுகள் அப்படின்றது வேற. ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு பணியை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ கொடுக்கப்படக்கூடிய கையூட்டு தானே தண்டனைக்குரியது. அரசு ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய உங்க வார்த்தையின் பிரகாரம் போலீஸ் லஞ்சம் வாங்காமல் எஃப்ஐஆர் போட்டதில்லை. இப்போ எஃப்ஐஆரே கிடையாது, சிஎஸ்ஆர்ன்னு போடுறான். அதே மாதிரி பத்திரப்பதிவில் போயிட்டு நீங்க பணம் கொடுத்தாதான் பத்திரப்பதிவு ஆகும். அரசு ஊழியர்கிட்ட உங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு நீங்க பணம் கொடுத்தா அந்த ஃபைல் மூவ் ஆகும். இது 50 வருஷமா ரத்தத்துல ஊழல் ஊறி இருக்க. இப்ப திடீர்னு எப்படி நீங்க லஞ்சத்தை நிறுத்த முடியும்? இல்லை, கட்டுப்படுத்த முயலும்ல அரசு. அதற்கான முயற்சியை மேற்கொள்ளாரு இப்ப ஜோசப். அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளதே மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு தானே. அந்த வரவேற்பு இப்ப இருக்கிறது. இந்த ஜோசப் ஆட்சியில லஞ்சத்தை முன்னோச்சிதான் இப்ப அவர் மக்கள் நம்புறாங்க இன்னமும். ஆனாலும் அவருடைய நிர்வாகம் சரியில்லை. இன்னும் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கவனம் இல்லை, உண்மையே சரியே இல்லை. அவர் சட்டமன்றத்துல பாருங்க, டெய்லி அவனை பத்தி புகழ்ந்தே பாடிட்டு இருக்கான். தப்பு இல்லையா? செல்வி ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்தார்கள், திரு மு.க. ஸ்டாலினை புகழ்ந்தார்கள், கலைஞரை புகழ்ந்தார்கள். அப்பெல்லாம் இந்த விமர்சனங்கள் வரல. இப்ப விஜய் அவர்களை புகழ்ந்தா மட்டும் மாற்றம் என்று தானே சொல்லி வந்தேன். அதுக்காக தான் விஜய் நாங்கள் ஜோசப் அவர், விஜய் இல்லை, அவர் ஜோசப் அவர். ஸோ அவரு சட்டமன்றத்துல புகழை பாடுறதை நிறுத்துங்கன்னு சொல்றாரா? அல்லது சபாநாயகர் சிசிடி பிரபாகரன் சொல்றாரா?
அவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்ந்து தான் எம்எல்ஏ இன்ன வரைக்கும் உட்காந்துருக்காரு. அவராக சொல்லணும்ல. அங்கே உட்காந்து சட்டம் இல்லை மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசுனா அவன் பழைய நடந்தது, புழசு நடந்தது, எங்கள் அப்பா நடந்தது, அம்மா இதெல்லாம் பேசுகிறான். அயோக்கியனுங்களால சட்டமன்ற உறுப்பினராக இருக்கானுங்க. அவனுங்க அயோக்கியன்களாக இருக்கானுங்க. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து லைவில் பார்க்குறாங்களே, நம்ம இப்படி புகழலாமா? எதுக்கு நீ புகழ? உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போ. மக்கள் பிரச்சனை பேசுற கெட்ட வார்த்தை வாயில மக்கள் பிரச்சனை பேசணும். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பார் எடப்பாடின்னு அதிமுக காரங்க சொல்லும்போது கைத்தட்டி ரசிச்சு தானே பார்த்துட்டு இருந்தீங்க. கை தட்டுறது அவனுக்கு தான் மேஜை தட்டுறது, மக்கள் அல்ல. மக்கள் 5 வருஷத்தோட தேர்ந்தெடுத்து லைன் நின்று போடுவானுங்க. அப்புறம் கை தட்டுறது மேஜை தட்டுறதெல்லாம் அந்த கடை கூத்தாடிகள். காவல்துறையில காவலர்கள் ஹெல்மெட் அணியாம இருசக்கர வாகனங்களை ஓட்டுவது அந்த விஷயம் தெரிய வந்தா அவங்க ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். காவல்துறையில ஒரு அறிவிப்பு வந்து காவல்துறையை சேர்ந்தவர்களே ஹெல்மெட் அணியாம போனதா நீங்க சொல்றீங்க? ஆமா, காவலர்கள் ஹெல்மெட் அணியாம இருசக்கர வாகனங்கள்ல பயணம் செய்தா அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். காவல்துறையில இருந்து ஒரு அறிவிக்கை வந்திருக்கு. அது உண்மைதானே? இல்ல வந்திருக்கு. அப்ப இது சமூக வலைதளங்கள்ல விவாத பொருளா இருக்குல்ல. இப்ப சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்கள் எடுத்து போட்டுற மாட்டாங்களா? ஒரு காவலர் ஹெல்மெட் போடாம போனாருன்னா அது அவருடைய பணியை பாதிக்கக்கூடிய சூழலை கொண்டு வராதா? என்ன நீங்க புகைப்படம் எடுத்து போட்டாலும் இப்ப லஞ்சம் வாங்குறத போடலையா? ரோட்ல வண்டியை நிறுத்தி லஞ்சம் வாங்குறாரு, அது போடுறாங்களே, ஊடகங்கள்ல வருதுங்களே. அதனால நீ முன்னுதாரணமா நடந்துக்கன்றா அந்த வார்த்தை. நீ ஹெல்மெட்டு போடாம பிடிக்கிற, நீயே ஹெல்மெட் போடாம இருந்தீங்கன்னா என்ன? எத்தனை ஊடகங்கள்ல வந்திருக்கு தெரியுங்களா? அதனாலதான் அந்த உத்தரவு. திமுகவிற்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவே வராதுன்னு RS பாரதி அவர்கள் சாபம் விடுகிறார். திமுகவினுடைய வரலாற்றில் இது தொடர்ந்து சாபம். திரு கலைஞர் அவர்கள் ஓட்டு போடலன்னா சோற்றல் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு தமிழக மக்களை சாடுவார். இப்போ அதனுடைய எதிர்ச்சி அப்படி தொடர்ச்சியாக வருகிறதா? RS பாரதி ஒரு அடிமடையன், அதாவது ஒரு அடிமை, திமுகவின் அடிமை. துரைமுருகன், ஏவா வேலு, இப்படி 60 வயசு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஓய்வுன்னு சொல்ற ஓய்வு பெற்றவர்களுக்கு 60 வயசு முடிஞ்ச நீ எம்எல்ஏவோ சீஃப் மினிஸ்டராவோ எதுக்கு சட்டமன்றத்தில் நுழையிற? உனக்கு மானம் ஈனம் சூடு சொரணை இல்லையா? அதுக்கு ஒரு சட்டம் தேவையா? இது நான் பலமுறை பதிவுபட்டிருக்கேன். எந்த சட்டத்தில் சொல்லுது 60 வயசுக்கு மேலே எம்எல்ஏவோ மந்திரியோ உள்ள போல? மோடி 75 வயசு மேலே பாராளுமன்றத்தில் நுழையிறாங்க சார். நுழையக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம், சட்டத்தின் அனைவரும் சமன் சொல்றீங்க. அப்ப எங்க அவன் சமன்றான்? அப்ப அரசு ஊழியர்களுடைய விதி அரசியல்வாதிகளுக்கும் கடைபிடிக்க கண்டிப்பா விதிக்கப்பட வேண்டும். ஐயா, இதுக்கு சொல்லி தெரியவில்லை, சொந்தமாக தெரிய வேண்டும், அறிவு வேண்டும். நான் 60 வயசுல ஓய்வு பெறணும். இல்ல, இப்ப ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் அவருடைய பணி நீட்டிப்போ அல்லது வேறு ஒரு துறைகளுக்கு பொறுப்போ வழங்கப்படுகிறது இல்லையா? அவருடைய அறிவு திறமையை மிச்சி அது மாதிரி நம்ம இதை எடுத்துக்கூடாது. அறிவு திறமையே இல்லை. 60 வயசுக்கு அந்த பிறகு நீ தான் லீடரு, நீ முன்னுதாரணமா நடக்கணும். நீயே அப்படி செய்யக்கூடாது. அவன் பண்ணலாம். அவன் 31 வருஷம் சர்வீஸ் பண்ண அனுபவம் இருக்குது. அவனை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், 1 இயர் 2 இயர், அது தவறில்லை. ஆனால் எந்த எம்எல்ஏ எந்த எம்பியாவது 60 வயசுக்கு மேலே உள்ள நுழைஞ்சான்னா அவனை மாதிரி கேடு கட்டும் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அப்போ நீங்கள் அமெரிக்காவை சொல்லலாம், ட்ரம்ப்பு, அது அதிபர், அவர் பிரசிடென்ட்டு, அவங்க ரூல் வேற. நீ தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுற, இந்தியாவில் தேர்ந்தெடுக்க, இந்திய சட்டத்தில் இந்திய மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக நடக்குது. சத்திய பிரமாணம் செய்து நீ எடுக்கிற, பதவி பிரமாணம் எடுக்கிறது, சத்திய பிரமாணம் பண்ணுறல, நடப்பேன் செய்யி, நீ வெளியே வா. எந்த சட்டத்தில் சொல்லுது எம்எல்ஏ எம்பிக்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஓய்வு இல்லைன்னு? அது எனக்கு சொல்லு. நானும் ஒரு அட்வொகேட் தான், எனக்கு தெரியல தான், நீ சொல்லு பார்ப்போம். 13 வயது சிறுவனை மது போதையில கார் ஏற்றி கொன்ற வழக்கில் தொழிலதிபர் சாஜி அவருக்கு 13 ஆண்டுகள் வழக்கு விசாரணைக்கு பிறகு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இப்போ அந்த தண்டனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து மேல்முறையீட்டுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அந்த மேல்முறையீடு முடிவதற்கு வரைக்கும் அவரை வெளியில இருக்கலாம் அனுமதிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தொழிலதிபர்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வழங்கக்கூடிய சலுகைகள் சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம் சரியில்லைங்க ஐயா. எப்போ சரியில்லைன்னு ஆச்சுன்னா, இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் கிரிமினல்களை நாமினேஷன் பேப்பர் ஃபைல் பண்ணும்போது நிராகரித்திருந்தால், நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு நல்ல நிர்வாகிகள், நல்ல அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்தில் நுழைவார்கள். நல்ல சட்டத்திட்டங்கள் நிர்வகிக்கப்படும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஜுடிஷியலில் ஈவன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கோத்ரா ரயில் எரிப்பில் மோடியை உள்ளே போட்டாங்க, மோடியும் அமித்ஷாவையும். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் குஜராத்துக்கு. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி, அது யார் கேட்டாங்க? சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனோடனே பிரைம் மினிஸ்டர் ஆனார். உடனே இவர் பேரில் போட்ட எஃப்ஐஆரை சதாசிவம், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், வெண்குஷம் பிடிச்சவன்,
அவன் சீஃப் ஜஸ்டிஸா இல்ல இருக்குல்ல, ஒரு நீதிபதியை இந்த மாதிரி குறிப்பிடுறீங்க. அவர் நீதிபதியே இல்லை, நீதி வழங்காதவனுக்கு பேர் நீதிபதி அல்ல, அநீதிபதி. அந்த சதாசிவம் சீஃப் ஜஸ்டிஸ் 15 வருஷம் கழிச்சு மோடி மேல இருக்கிற எஃப்ஐஆரை ரத்து பண்றாரு. அது அப்ப இது ஏன் நடக்காது? நீங்க கேட்ட இந்த விஷயம். அப்ப சட்டம் வந்து அனைவருக்கும் சமம் இல்லை, பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கும் தான் நீதிமன்றம் இருக்கு தவிர உங்களுக்கு எனக்கும் கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவார்கள், சொன்னா அந்த நீதிபதியை மாத்திடுவார்கள். நம்ம இந்தியாவில் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி திருந்தும் வரை நீங்க இதே கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம், நான் இதே பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். திமுகவிற்கு பாஜகவுடனான மறைமுக தொடர்பு, மறைமுக கூட்டணி இப்படி நேரடியான கூட்டணியா உருவாயிடுச்சு அப்படின்னு நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுறாரு. இந்த சபாநாயகர்களுடைய தேநீர் விருந்துல கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டதை வச்சு அப்படி அவர் சொல்றாரா? இவர்கள் எல்லாம் கூட்டு கொள்ளையர்கள். நீங்க சொல்ற திமுக, அண்ணா திமுக, தாவேக இதெல்லாம் வந்து ஒரு தவறான அரசியல் நிர்வாகம் பண்ணக்கூடிய கட்சிகள். மாற்றம் வேணும்னு சொல்லி தான் மக்கள் இல்ல எல்லாருமே குற்றம், அவர் குறைகளை குறிப்பிட்டிருக்கீங்க. அப்ப யார் தான் வந்து சிறந்த ஆட்சி தர முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் நாமினேஷனை கிரிமினலிடம் வாங்காமல் நிராகரித்து நல்ல அரசியல்வாதி வந்தால் அன்றைக்கு தான் அந்த வேட்பு மனுல குற்ற வழக்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற விவரங்கள் கேட்கப்படுது இல்ல? கேட்கப்படுகிறது. ஆனா இவன் இருக்குதுன்னு தான் சொல்றான். அவன் எடுத்துக்கிறான். ஜெயில இருக்கிறவன் தேர்தலில் போட்டியிடலான்னும் போது இதையும் ஒத்துக்கிறான். நிர்வாகம் சரியில்லை ஐயா. இல்ல அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மாதிரி ஏதாவது இல்லை, கிடையவே கிடையாது. சொல்லுங்க. நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன், என்கிட்ட எனக்கு சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சபாநாயகர்களுடைய தேநீர் விருந்துல வேண்டும் என்று விருப்பப்பட்டு கலந்துக்கல, அங்க வந்து இருக்கை மாற்றம் தொடர்பாக தான் பேச போனா அப்படின்னு கனிமொழி அவர்கள் குறிப்பிடுறாரு. அதை வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யறாங்க. ஒரு இருக்கை மாற்றம்ன்றத சபாநாயகர்கிட்ட பாராளுமன்ற வளாகத்திலே பேசலாமே, அதை அங்க போய் பேசிட்டு இப்ப ஏன் இந்த மழுப்பல் ஏற்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கனிமொழி, ஸ்டாலின், உதயநிதி, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் அரசியலுக்கு தகுதியற்ற நபர்கள். நம்ம போராத நேரம் சினிமாவிலிருந்து வராங்க. யாராவது ஒரு நல்ல படிச்சம் வரானா? அப்ப இப்படிதான் நடக்கும். இந்திய கூட்டணியில வந்து திமுக இல்ல, காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கனிமொழி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப திமுக இப்ப எந்த கூட்டணியில இருக்கு? திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால இந்த தாவேகா கூட பாஜக கூட ஒரு ரகசிய உறவுல தான் நிக்கிறாங்க. இல்லைன்னா உள்ள போயிடுவாங்க எல்லாரும். தாவேகாவுடனும் ரகசிய உறவுல இருக்கு. ஆமா ஆமா, இல்ல அவன் உள்ள போயிடுவானே. மாஸ்டர் வந்து ட்ரில் மாஸ்டர், அதாவது ரிங் மாஸ்டர் யாருன்னா சர்க்கஸ்ல மோடி தான். கையில வந்து ஜாட்டியை வச்சிருக்காரு. இதெல்லாம் சிங்கம், புலி, கரடி மிருகங்கள் ஆட்டி படிச்சிட்டு இருக்காரு. திமுகவில் வந்து கட்சி மறுசீரமைப்பு செய்யப்பட இருப்பதாகவும் 70 வயதிற்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள். திரு அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, இந்த மாதிரி மூத்த தலைவர்கள், துரைமுருகன் உட்பட எல்லாரும் நீக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் கசியெடுப்படுகிறது. இந்த மறுசீரமைப்பு திமுகவிற்கு அவசியம் நினைக்கிறீங்களா? இது இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்து? திமுக 2026 எலெக்ஷன் மே மாசத்துக்கு முன்னாடியே இறந்து விட்டது. 2017 1987 அண்ணா திமுக இறந்து விட்டது. எம்ஜிஆர் இருக்கும் போதே 50% ஓவர், ஜெயலலிதா இருக்கும் போது 50% ஓவர். இந்த ரெண்டு கட்சிகளும் இனி இல்லை என்றுதான் தாவேகா வந்திருக்கு. திரும்பி நீங்க மறுசீரமைப்பு பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. 70 வயசு ஆன பிறகு உடம்புல ஊழல் ரத்தம் வருது. இவனுக்கு மறுசீரமைப்பு எங்கிருந்து கூப்பிடுவேன்? நேரம் சுடுகாட்டுக்கு தான் அனுப்பணும். தமிழக அரசு இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அரசு வேலையை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. ஆனா அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போகும்போது அந்த ரத்தாணைக்கு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஒரு அரசு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் மனுதாரருக்கு என்ன குழப்பம், என்ன தயக்கம் இருக்கும், அவங்களுக்கு கொடுப்பதை நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? இந்த விஷயம் தமிழக அரசு செய்திருப்பது சரியான விஷயமும் நம்ம பார்க்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்கிறது, அதற்கு எதிர்மாறான கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிற மாதிரி? அதில் சட்ட சிக்கல் இருக்கவே தான். எந்த ஒரு கருத்து ஒன்றுதான், ஒரே ஒரு டிஸ்பியூட்னு வச்சுங்களேன். பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து அதே கருத்து, அது மறுபடியும் அப்பீலுக்கு ஹைகோர்ட்டுக்கு வருது. திரும்ப அங்கிருந்து அதே கருத்து மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போகுது. இப்படி ஒரே கருத்தை ஒவ்வொரு நீதிபதியிலும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் வரும்போது சட்ட அணுகுமுறை எது சரியானது அப்படின்றது கடைசி இடம் உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றம் சொல்றது தப்போ ரைட்டா தான் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துல வந்து சுதந்திர தின நிகழ்ச்சி நடக்கும்பொழுது வந்தே மாதரம் பாடலை வந்து நிறுத்தும்படி சோனியா காந்தி அவர்கள் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததற்காக அவர் மீது வழக்கு தொடுக்கும்படி கர்நாடகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது பியூர்லி அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அது சுதந்திர நாட்டுல, அதாவது செக்குலர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, ஒரு மதசார்பற்ற நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லும் போது அது வந்து எதிராகவோ குற்றமாகவோ ஆகாது. நம்ம சோனியா காந்தி சொன்னாங்க, ஆமா இது இல்லைங்க. வந்தே மாதரம் பாடல் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது மிகப்பெரிய முழக்கமாக முன்னெடுக்கப்பட்டது. முக்கியமா காங்கிரஸ் தான் அதை முன்னெடுத்தார்கள்.
அப்படி அந்த வழியில பாரம்பரியத்துல வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்தே மாதரம் பாடலை பாடாம தடை செய்யும் நிறுத்தும்படி அவங்க சைகை செய்வது இவங்க இந்திய பாரம்பரியத்துல வரல, இந்திய கலாச்சாரம் அவர்களுக்கு தெரியல, அதனாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பங்கிம் சட்டர்ஜியோடைய உறவினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதெல்லாம் அரசியல், இதெல்லாம் பியூர்லி அரசியல். ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒன்று சுமத்தணும். அந்த அம்மா சொன்னது ரைட், ஓகே. இல்லைங்க, இதுதான் இந்தியாவில், இதை தான் ஃபாலோ பண்ணணும், இது சுதந்திரம் அடையும் போது இந்த பாட்டு இதுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லிட்டு விட்டு இதுல அவங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா என்ன? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். எதிர்கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கிய தலைவராக இருக்கும்பொழுது அவருக்கு இந்த விளக்கங்கள் அவசியம் தேவைதானே? காரணம், இதற்கு முன் ஜனகணமனதி தான் நாம் போடுவது வழக்கம். எல்லா அரசு விழாக்களும் சரி அல்லது ஸ்கூல்லையும் சரி, அதை பேஸ் பண்ணி அவர் சொல்லி. ஒருவேளை பாஜக அரசு இதை நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்றதுனால அவங்க எதிர்க்கிறாங்கன்னு அல்லது அதை தவிர்க்க நினைக்கிறாங்க. பாஜக அரசும் ஒரு அரசு அல்ல, அது என்னைக்கா இருந்தாலும் அது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசு. காரணம், 60 வயசுக்கு மேல உள்ள உட்காந்துருக்காங்க. எல்லா கிழப்பசங்களும் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்தா அப்ப இளைஞர்களுக்கு எங்கேயா வேலை, எங்க அவங்களுடைய புத்தி எப்படி பண்ணும்? இவனுக்கு என்ன வேலை? 60 வயசு ஓய்வுன்னு சொன்னோடனே வெளியே போகணுமா இல்லையா? ஏன் அவங்க உள்ள உட்காந்துருக்கானுங்க? நீங்க இந்த கேள்வி என்ன கேட்டுட்டேன்னா நான் இதே கேள்வியை தான் ரிப்பீட்டிங் சேஞ்ச் பண்ற ரெக்கார்ட் மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பேன். மிக்க நன்றி சார். பல்வேறு விஷயங்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.